இமேஜ் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நமக்கு பிடிச்சத செய்றது முக்கியம்னு பிடிச்சது செய்யறது. அதுதான் இமேஜ்ல என்னது ஒண்ணும் கிடையாது. அவங்க குடுக்கறது தானே எல்லாம். ஏன் அது அவ்வளோ பெரிய ஏன்னா இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வேலிடேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அவர் ஓன் ஹாப்பினஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்திட்டாங்க நாங்களே. இப்ப இப்ப காலியோட ஜெனரேஷன்ல அந்த இடத்துல தான் இருக்கு. இப்ப யாராவது நம்மள வேலிடேட் பண்ணணும். இப்ப அதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்குல்ல. அந்த பிரஷர் இல்லாம மைண்ட ஃப்ரீடமா வச்சுட்டு எனக்கு பிடிச்ச சண்டே நான் நீங்க சொல்லலே அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா சொல்றீங்க. ஆமா. இது மட்டும் இல்ல சார். என்னோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங். இப்ப நெறைய இடத்துக்கு என்கிட்ட சொல்லுவாங்க. எப்பவுமே வேஷ்டி ஜாஸ்தி. இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஃபர்ஸ்ட்டா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கேன். நான் எனக்கு இடத்துக்கு போறேன், நான் ஒரு ஃபங்ஷனுக்கு போறேன், இந்த மாரி ட்ரெஸ் பண்ணணும் அது எனக்கு அந்த மாரி எதுவும் கிடையாது. அது எவ்வளோ சுதந்திரம். ரொம்ப நமக்கு பிடிச்சது பண்ண வேண்டியது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது. எனக்கு ஃபார்மிங் ஒரு 25 இயர்ஸா இருக்கு. ஆனா வெளியில யாருக்கும் தெரியாது. நான் இதுவரைக்கும் அது வீடியோ எடுத்து போடுறது ஒண்ணும் கிடையாது. 2005 இல்ல பெஸ்ட் இக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்ம். 2022ல த பெஸ்ட் ஃபார்மர் அவார்டு கேரளா கவர்மெண்ட் நான் தான் வாங்கினேன். பெஸ்ட் ஃபார்மர் மிக சிறந்த விவசாயி ஃப்ரம் பினராயி விஜயன் சார் கையிலேருந்து நான் தான் வாங்கினேன். ஆனா ஒன்றும் காட்டிக்கலாம். அதெல்லாம் நான் வெளில அது என்னோட சந்தோஷம். ஒரு 5 நாள் ஷூட்டிங் இல்லைன்னா நான் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பேன். எனக்கு மாடு இருக்குது, அது இருக்குது, நிறைய இதெல்லாம் அது வளர்க்குறது எல்லாம். வேலிடேஷனை பற்றி கவலைப்படாமல் மற்றவங்க நம்மளை மெச்சணும் அல்லது நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணுங்கிறத பற்றி கவலைப்படாமல் நமக்கு பிடிச்சதை மகிழ்ச்சியாக செஞ்சுக்கிட்டு லைஃப் எப்படி லீட் பண்ணுறது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம லைஃப்பில் நமக்கு இவ்வளோ போதும் நம்ம வச்சா போதும். இந்த ரொம்ப அம்பிஷன் அது இது அங்கே இது வேணும் அங்கே இது அது இல்லாமல் நம்ம இருக்கிற லைஃபு நமக்கு கிடைக்கிற பணம் அதை வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என் ஒய்ஃபு ஃபுல்லாக அந்த வீட்டை பார்த்துக்கிறது. நம்ம எப்போ 100 ரூபா வருதுன்னா அந்த 100 ரூபாயில் 50 ரூபா சேவ் பண்ணி 50 ரூபாய்க்கு வாழலாம், 70 ரூபாயும் செலவு பண்ணி 30 ரூபாய்க்கு வாழலாம். எப்படி வேணால் பண்ணலாம். அது வீட்டில் இருக்கிறவங்க தகுதி இருக்குது. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி நமக்கு ரொம்ப ஹெட்டேக் இல்லாமல் நமக்கு வருமானம் இல்லாத போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போகிறதுக்கு அவங்க இருக்காங்க. அதனால் நான் எதுவும் வீட்டில் பார்க்குறது கிடையாது. ஃபுல்லாக அவங்க எனக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்கணுன்னா கூட ஒய்ஃப் தான் எடுத்து கொடுப்பாங்க. நான் இன்னே வரைக்கும் ஒரு கடையில் போய் ஒரு ஷர்ட் வாங்கினது கிடையாது. எல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கான டைம் கிடைக்குது. என்னோடய ஃபார்மிங்கான டைம் கிடைக்கிறது, என்னோடய மாடு வளர்க்குறதுக்கான டைம் கிடைக்குது, எனக்கு செண்டை கொட்டை டைம் கிடைக்குது. எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு